தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்பதற்காக சீமானை பாஜக தன் பக்கம் இழுக்க முயற்சி செய்கிறது என முத்தரசன் விமர்சித்துள்ளார். நாகையில் வருகின்ற 15ஆம் தேதி அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் 30வது தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கான ஆலோசனை கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் விவசாயிகளின் எதிர்ப்பையும் மத்திய அரசு காது கொடுத்து கேட்கவில்லை என சாடினார். ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அனைவரும் வரவேற்றுள்ள நிலையில் அதிமுக மட்டும் அமைதியாகி விழி பிதுங்கி நிற்கிறது என விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிமுக முயற்சி எடுக்கிறதோ இல்லையோ, பாஜக முயற்சி எடுத்து வருகிறது என கூறினார். கவர்னர் மேல உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள். இது சட்டமன்றத்தில் எல்லா கட்சிகளும் ஆதரித்த அந்த தீர்மானத்தை வரவேற்று முதலமைச்சர் எடுத்த முயற்சியை பாராட்டி எல்லோரும் பேசுகிறார்கள். எல்லா கட்சிகளும் பேசுகிறது. அதிமுககாரர்கள் எந்த கருத்தில் அமைதியாக இருக்காங்க. அதிமுக விழி பிதுங்கி நிற்கிறது. ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. பாஜகவுக்கு கால் ஊன்றதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை. அதனால் பல பேருடைய பலவீனத்தை பயன்படுத்தி தங்கள் அணியில் சேர்ப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அந்த மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயந்து போய் சேரலாம். அந்த மத ஓடத்தில் போய் ஏறலாம்.